பழைய ஏற்பாட்டு காலத்தில் பண்டைய யூதேயா நாட்டில் ஒரு தைரியமான தாயும் அவளுடைய 7 மகன்களும் வாழ்ந்தனர். மக்கபேயர் புத்தகத்தில் அழியாத அவர்களின் கதை, அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் கொடுங்கோன்மைக்கு எதிரான நீதியின் வெற்றி இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். யூத மக்களுக்கு இது ஒரு இருண்ட காலமாக இருந்தது. ஏனெனில் அவர்களின் மத சுதந்திரங்கள் அடக்குமுறை ஆட்சியாளர் அந்தியோக்கு அரசனால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின. அவன் தனது சமயத்தின் நம்பிக்கைகளை அவர்கள் மீது சுமத்த முயன்றான். மத சுதந்திரங்கள் நடைமுறைப்படுத்துவோருக்கு மரண தண்டனை வழங்கினான். இந்த கொந்தளிப்பின் மத்தியிலும் ஒரு தாயும் அவரது 7 மகன்களும் கடவுள் மற்றும் அவருடைய கட்டளைகளின் மீதான பக்தியில் உறுதியாக இருந்தனர். பன்றி இறைச்சியை உண்ணும்படி கட்டளையிடப்பட்ட போது அவர்களின் நம்பிக்கையால் தடை செய்யப்பட்ட அந்த உணவை அவர்கள் தைரியமாக மறுத்து துன்புறுத்தலின் வேளையிலும் கூட தங்கள் மத கொள்கைகளை நிலைநிறுத்த முடிவெடுத்தனர். ஒவ்வொருவராக 7 மகன்களும் அந்தியோக்கு மன்னரின் முன் கொண்டுவரப்பட்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கையை துறக்க உறுதியாக மறுத்தனர். நினைத்து பார்க்க முடியாத வேதனைகளையும் சித்திரவதைகளையும் எதிர்கொண்ட போதிலும் அவர்கள் உறுதியுடன் இருந்தனர். இவ்வாறு அவர்கள் இறக்கும் வரை தங்கள் நம்பிக்கையை பறைசாற்றினர். அவர்களுடைய தாய் தன் மகன்களை இழந்த துக்கத்தால் நிரம்பியிருந்தாலும் தன் சொந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து கடவுளின் கட்டளைகளுக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் நிலைவாழ்வின் பரிசுகளை அவர்களுக்கு நினைவூட்டி வலுவாக இருக்க அவர்களை ஊக்குவித்தார். முடிவில் 7 மகன்களும் தங்கள் நம்பிக்கைக்காக உயிரையும் துறந்து அசைக்க முடியாத பக்தி மற்றும் தைரியத்தின் பிரகாசமான எடுத்துக்காட்டுகளாக மாறினர். அந்த தைரியமான தாய் மற்றும் அவரது 7 மகன்களிடமிருந்து எதிர்ப்பின் மத்தியிலும் நம்முடைய கிறிஸ்தவ விழுமியங்களுக்கு உண்மையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை பின் விளைவுகளை பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியின் ஆற்றலையும் சரியானவற்றுக்காக நிற்கும் தைரியத்தையும் நமக்கு கற்பிக்கிறது. அந்த தாயும் அவரது மகன்களும் மரணம் வரை உண்மையாக இருந்தது போல நாமும் நம் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருக்க கடவுளின் அருட்கொடையிலும் நிலைவாழ்வு பற்றிய அவருடைய வாக்குறுதியிலும் நம்பிக்கை வைக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இவர்களின் கதை நம் அனைவரையும் தைரியம், நம்பிக்கை மற்றும் அசைக்க முடியாத பக்தியுடன் கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஊக்குவிப்பதாக.